எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபார் மைண்டு. இந்த மைண்டை எப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலைல எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 கைகளையும் தேய்ச்சிட்டு கண்கள் முன்னாடி வச்சுட்டு எந்திரிங்க. இன்றைய பொழுது எனக்கு நல்லபடியாக அமையணும், இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னோட உடம்பு முழுவதும் ஆரோக்கியமாக இருக்குது, நானும் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம காலை கடன்கள் எல்லாமே முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கழுத்துலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு ரொட்டேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சூரிய நமஸ்காரம் ஒரு 2 ரவுண்டு பண்ணுங்கள். 2 ரவுண்டு பண்ணதுக்கு அப்புறமா பிராணாயாமா, ரொம்ப முக்கியமான பிராணாயாமம் வான பிராணாயாமா. இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நம்ம எல்லா விஷயத்துக்கும். மைண்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா மெமரி பவர், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது வான பிராணாயாமா. அது அடுத்த வீடியோவில் நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெடிடேஷன். இந்த மெடிடேஷனுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்திங்க அப்படின்னா மெடிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் ரொம்ப நல்லாவே பண்ணித்தராங்கங்க, ஃப்ரீ ஆப் தாங்க. நீங்கள் போய் அந்த மெடிட்டோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விடிய கிளம்புற எந்திரிச்ச உடனே வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தீபம் மெடிடேஷன் பண்ணுங்கள். மற்ற நாளில் ஏதாவது மிரர் மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த மெடிடேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷி ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. இது எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, யாராவது பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அன்றைக்கி டே ஃபுல்லாக பிஸியாக வச்சுக்கோங்க. நைட்டு வந்த உடனே தூங்குற மாதிரி வச்சுக்கோங்க. நைட்டு தூங்க போகும்போது இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன கெட்ட விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத 2 பாக்ஸ் வச்சு அந்த 2 பாக்ஸ்லையும் எழுதி போடுங்க. வாரம் ஒரு முறை அதை பிரித்து பாருங்கள். நம்ம என்ன நல்லது பண்ணோம், என்ன கெட்டது பண்ணோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சிக்கிட்டு நல்லது மட்டுமே அந்த பாக்ஸில் நிரப்புற மாதிரி அந்த மாதிரி வந்துடுங்க. இப்படி டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, தொடர்ந்து ஒரு 10 நாள் நீங்கள் இதை பண்ணினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ரெகுலர் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடுங்க. நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் என்னை சுற்றி உள்ளவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவேன், நானும் சந்தோஷமாக வச்சுக்குவேன். எவ்வளோ கவலைகள் வந்தாலும் அதை மறந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே கான்சியஸாக இருப்பேங்க. வச்சுருந்தது நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்களேன். ஒரு 2 டேஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.